plural. Singular, plural. Okay வா? Singular தான் first பார்க்க போறோம். Singular னா என்னது? சொல்லுங்கடா. Singular னா என்னது? ஒருமை. ஒருமை. ஒரு பொருள். ஏதாவது ஒரு பொருள், ஒரு திங்ஸ், ஏதாவது ஒன்று. ஒன்றை குறித்தால், ஒன்றை மட்டும் குறித்தால் அது சிங்குலர்னு அர்த்தம். ஓகேவா? சிம்பிளா எழுதி போட்டுட்டா? ஏதாவது ஒன் பர்சன், ஒன் திங், ஒன் அனிமல், எதுனாலும் ஒன்றை குறிக்கிறது வந்து நம்மளுக்கு என்னது? சிங்குலர். இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கு என்னன்னா டாக். டாக்ங்கிறது என்னது? அனிமல். அனிமல் தான். டாக்னா என்னது? நாய். இது ஒரே ஒரு பொருளை குறிக்கிறது, அதனால டாக்னு போட்டுக்கோ. இது ப்ளூரல், நிறைய குறிச்சா இது கூட நம்ம எஸ் சேர்ப்போம். ஓகேவா? சிங்குலர்னா ஒரு பொருளை, ஒரு பேர்சனை, ஒரு ஆளை, ஒரு பெயரை, ஒன்று, ஏதாவது ஒன்றை குறிக்கிறது சிங்குலர். சிங்குலருக்கு டாக். எக்ஸாம்பிள் வந்து டாக் போட்டுக்கேன், ஒரே ஒன்றை குறிக்கிறது. இன்னும் ப்ளூரல். ப்ளூரல்னா என்னது? ப்ளூரல்னா என்னது? பன்மை. மோர் தேன், மோர், மெனின்னு அவ எழுதியிருந்தா கரெக்ட் தான். மெனினாலும் நிறையன்னு தான் அர்த்தம், மோர்னாலும் நிறைய. சரியா? மோர் தேன் ஒன் பர்சன், ஒரு பர்சனை விட அதிகம், அதுதான் அது. சரியா? மோர் தென் ஒன் பர்சன், திங்கு, அனிமல், எதுனாலும். எதுனாலும். மோர், மோர்னா நிறைய, பன்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட. ப்ளூரல்னா என்னதுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட. ஒரு பொருளை தவிர்த்து 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், எத்தனையாவும் இருக்கலாம். அதை குறிக்கிறது நம்மளுக்கு என்னது? ப்ளூரல். எக்ஸாம்பிள் வந்து இப்போ டாக்குங்கிறது நம்ம சிங்குலர்னு படிச்சிருக்கோம், அப்படிதானே? டாக்குங்கிறது என்னது? சிங்குலர். டாக்ஸ்னா என்னது? ப்ளூரல். ஏன்னா எஸ் சேர்ந்திருக்கு, நிறைய டாக்குகள்னு அர்த்தம், நிறைய நாய்கள். டாக்குங்கிறது ஒரு நாயை குறிக்கும், டாக்ஸுங்கிறது நிறைய நாய்களை குறிக்கும், நிறைய குறிக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சா? அடுத்தது ரூல்ஸ் இருக்கு. எத்தனை ரூல்ஸ் இருக்கு? நம்ம நினைப்போம் சாதாரண சிங்குலர் ப்ளூரல் தானே, ஒரு எஸ் சேர்த்தா போதுமே, இதுக்கும் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு திங்கிங் இருக்கும். ஆனா அந்த சிங்குலர் ப்ளூரல்லையுமே ஒரு சிங்குலர்ல ஒவ்வொரு எழுத்தும் மாறி வரும். உங்களுக்கு லாஸ்ட் எண்ட் எழுத்து வந்து மாறி வரும். அந்த எழுத்துல எந்த எழுத்து வந்திருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளூரல் எழுதணும். ஓகேவா? அதனால 6 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பேசிக் ரூல். ஃபர்ஸ்ட் என்னது? பேசிக் ரூல். பேசிக் ரூல்னா என்னது? சாதாரணமா இப்போ நம்ம சாதாரணமா சின்ன பிள்ளைகளுக்குலாம் சொல்லி கொடுப்போம், டாய் டாய்ஸ், பாய் பாய், அப்படி சாதாரணமா எஸ் சேர்க்கறதுக்கு பேரு தான் பேசிக் ரூல். ஓகேவா? எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்களாம் எழுத கூட செஞ்சீங்க, கேர்ள் கேர்ள்ஸ் எழுதுனீங்கல்ல, அந்த மாதிரி அதே போட்டுடலாமா? இது வந்து பேசிக் ரூல். சரியா? அடுத்தது சாதா. இது சாதா நவுனுக்கு வரக்கூடியது. இது அடுத்தது ரெண்டாவது and in yes, ss, sh, ch, h, z. அப்படிதானமா? இதெல்லாம் வந்தா, அதாவது ஒரு நவுனுக்கு எண்டுல நம்மளுக்கு வந்து எஸ்ஓ, எஸ்எஸ்ஓ, எஸ்ஹெச்ஓ, சிஹெச்ஓ, எக்ஸோ, இசட்டோ, இதுல ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் நம்ம அந்த நவுன் கூட என்ன சேர்க்கணும்? ஆட் இஎஸ். என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். சரியா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் இது என்னது? பஸ்ல எஸ் வந்துருக்கு, அப்படிதானே? அப்போ நம்ம பஸ்ஸஸ், அது எப்படி எழுதணும்? பஸ்ஸஸ்.
என்ன எழுதணும்? பஸ்ஸஸ். அதுக்கப்புறம் கிளாஸ் என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். ஏன்னா 2 எஸ் வந்திருக்கு, டபுள் எஸ் வந்திருக்கா, இதுல ஒரு எஸ் வந்திருக்கா. எண்டுல ஒரு திங்குக்கோ ஒரு நவுனுக்கோ அதுக்கு நடு அந்த லாஸ்ட் எண்டுல எஸ்ஓ எஸ்எஸ்ஓ எஸ்ஹெச்ஓ சிஹெச் எக்ஸ் இசட் இதுல எது வந்தாலும் நம்ம என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். எஸ்ஹெச் வந்திருக்கா, விஷஸ் எழுதியாச்சா? சிஹெச் வந்திருக்கா. அடுத்தது எக்ஸ் வந்திருக்கா. இப்போ புரிஞ்சிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பேசிக் ரூல். சாதாரணமா வரக்கூடிய நவுனுக்கோ ஒரு திங்குக்கோ ஒரு பிளேஸுக்கோ சாதாரணமா நம்ம எஸ் சேர்க்கிறது பேசிக் ரூல். ரெண்டாவது என்சிஎன் அந்த நவுனுக்கு முடிவில் எஸ்ஓ எஸ்எஸ்ஓ எஸ்ஹெச்ஓ சிஹெச்ஓ எக்ஸோ இசட்டோ ஏதாவது வந்தா ஆட் இஎஸ் சேர்க்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிட்டா? அடுத்தது அடுத்தது நம்மளுக்கு என்னன்னா அந்த ஒரு திங்குக்கோ ஒரு நவுனுக்கோ எண்டுல கான்ஸ்டன்ட் பிளஸ் ஓ வந்துச்சுன்னா நம்ம என்ன சேர்க்கணும்? என்ன சேர்க்கணும்? சரியா? எக்ஸாம்பிள் இப்போ இதை பாருங்க. HGRO இதுல ஓ வந்திருக்கா, ஓ வந்திருக்கா. ஒரு கான்ஸ்டன்ட்க்கு அடுத்தல ஒரு ஓ வந்திருக்கா. அப்போ இதுக்கு இஎஸ் சேர்க்கணும். புரியுதாமா? இப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஒரு ஓவும் வந்திருக்கா. இப்போ இதுலயும் இஎஸ் சேர்க்கணும். இப்போ புரிஞ்சிருக்கா பிள்ளைகளுக்குலாம்? இப்போ கொஞ்சம் புரியுதா? அப்போ ஒரு திங் ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு கான்ஸ்டன்ட்க்கு அடுத்தால ஒரு ஓ வந்துச்சுன்னா அதுவும் கான்ஸ்டன்ட்டும் ஒரு ஓவும் வந்துச்சுன்னா நம்ம என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். வேற எஸ்லாம் கிடையாது, இஎஸ் சேர்க்கணும். அப்போ ஹீரோ இதுல வந்திருக்கா, ஓ வந்திருக்கா, இஎஸ் சேர்த்துருக்கோமா நம்ம? புரியுதா? அதே மாதிரி டொமேட்டோ இதுல இது வந்து கான்ஸ்டன்ட், இது வவல்ஸ் இல்லைல்ல, அது கூட ஓ வந்திருக்கு. அப்போ டொமேட்டோஸ். புரியுதாமா? அடுத்தது 4வது ரூல். எண்டுல 4வது ரூல் எப்படின்னா எஃப்ஓ எஃப்இஓ வந்தால் எஃப்இ ஏதாவது லாஸ்ட்ல வந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே நம்ம எடுத்துடணும். எஃப்ஐயும் எடுத்துடணும், எஃப்இயும் எடுத்துட்டு நம்ம என்ன சேர்க்கணும்? ஆட் என்ன சேர்க்கணும்? என்ன சேர்க்கலாம் சொல்லுங்க பாப்போம். வெரி குட். என்ன சேர்க்கணும்? விஎஸ் சேர்க்கணும். ஒரு பொருளுக்கோ ஒரு திங்குக்கோ ஏதாவது ஒரு நவுனுக்கு எண்டுல எஃப்ஓ எஃப்இஓ ஏதாவது வந்தால் நம்ம அந்த ரெண்டையும் எடுத்துடணும். மற்றதுல எல்லாம் என்னன்னா அந்த ஓ கூட சேர்த்தே தான் எழுதியிருக்கோம், அப்படித்தானே? இது அப்படி இல்லை. அந்த ரெண்டையும் எடுத்துட்டு அது கூட நம்ம என்ன சேர்க்கணும்? விஇஎஸ் சேர்க்கணும். எக்ஸாம்பிள் தெரியுதா? இப்போ இந்த 3வது ரூல்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. என்ன பிரச்சனைனா சில நேரங்கள்ல ஓ வந்தாலும் நம்ம அதை எஸ் தான் சேர்க்க வேண்டியிருக்கும், இஎஸ் சேர்க்க முடியாது. அது எக்ஸெப்ஷன் போட்டு நம்ம எழுதிக்கலாம் இதுல. சரியா? எக்ஸெப்ஷன் என்னன்னா சில நிறைகள் ஒரு அளவுகள், இப்போ கிலோகிராம் அப்படிங்கிற ஒரு நிறை, அது ஒரு அளவு அப்படிதானே? இந்த மாதிரி அளவுகள் ஒரு முக்கியமான திங்ஸ் அந்த ஓ வந்துனாக்கி நீங்க வந்து என்ன சேர்க்கக்கூடாது?
எஸ் சேர்க்கக்கூடாது, அப்படியே போட்டுறணும். ஓகேவா? KILOனா என்னது? கிலோ, அப்படிதானே? அப்போ KILO எஸ்ஸோட முடிச்சிடணும். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி இங்கேயும் எக்ஸெப்ஷன் இருக்கு. இங்க என்னதுன்னா, இப்போ சீஃப்னு இருக்கணும். இங்க இதோட எப்பவுமே எடுக்கக்கூடாது. அது ஒரு மெயினான ஒரு முக்கியமான ஒரு பதவியை குறிக்குது, அப்படிதானே? சீஃப் மினிஸ்டர் ஒரு மதிப்புக்குரிய ஒரு முக்கியமான இது. அந்த எப்ப எடுக்காம இது கூடயே நம்ம அப்படி போட வேண்டியதான். ஓகேவாமா? இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்ப 4 ரூல் நடத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் ரூல் பேசிக் ரூல், வெறுமனே எஸ் சேர்க்கிறது. செகண்ட் ரூல் என்னது? எஸ் டபுள் எஸ், SH CH X Z எல்லாம் வந்தா நம்ம ES சேர்க்கணும். மூணாவது ரூல் வந்து ஓ, லாஸ்ட்ல ஓ வரணும். ஓ வந்தனைக்கு ES சேர்க்கணும். சரியா? நாலாவது ரூல் வந்து FE இருந்தா அந்த ரெண்டையும் எடுத்துட்டு VES சேர்க்கணும். 4 ரூல் முடிச்சு. இப்ப 5வது ரூல். 5வது ரூல் என்னன்னா, ancient consonant plus y வந்தால் என்ன சேர்க்க வேண்டும்? y வந்தா என்ன சேர்க்கணும்? வெரி குட். y வந்தா என்ன சேர்க்கணும்? y எடுத்துட்டு IES சேர்க்கணும். ஓகேவா? y எடுத்துட்டு IES சேர்க்கணும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? இது என்னது எழுதிருக்கேன் வாசிங்க. இந்த ஒய் இருக்கா, இதை எடுத்துட்டு ஒய் எடுத்துட்டு எழுதிட்டோமா? ரெண்டாவது ஃப்ளைனா என்னது? பறக்கிறது. வெரி குட். வந்துட்டா? இந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் எடுத்துட்டோமா? இது வந்து 5வது ரூல். நம்மளுக்கு எண்டில் கான்சோனன்ட் கூட ஒய் வந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு IES சேர்க்கணும். பேபி, இந்த ஒய்யை எடுத்துட்டு IES நம்ம சேர்த்துருக்கோம். ஓகேவாமா? புரியுதா? என்ன ரூல்? 6வது என்ன ரூல்? irregular என்னது? வழக்கத்திற்கு மாறான, முறையற்ற. சரியா? வழக்கத்திற்கு மாறான, முறையற்ற. அப்ப அதெல்லாம் என்ன சேர்க்க கூடாது? நம்ம என்னெல்லாம் வராது? என்னெல்லாம் வராது? எஸ் வராது, ES வராது, IES வராது. அடுத்தது GES. இது எதுவுமே வராது. இது எதுவுமே வராது. ஆனா எப்படி வரும்னா, இப்போ நான் என்ன எழுதுறேன்னு பாருங்க. இது என்னது? சைல்டுனா ஒரு குழந்தை. சைல்டுனா என்னது? ஒரு குழந்தை. அப்ப சைல்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் ப்ளூரல். சாரி, ப்ளூரல் என்னது? சில்ட்ரன். அப்ப சில்ட்ரன் எழுதுனா நிறைய பேர்னு அர்த்தம். சில்ட்ரன் என்னது? இப்ப பாருங்க, இதுல உங்களுக்கு சைல்டுங்கிறத விட்டுட்டு நமக்கு REN தான் வந்திருக்கு. ஆனா REN வரணும்னு எந்த ரூல்ஸ்லயும் கிடையாது. அதனால இது வழக்கத்திற்கு மாறான irregular ரூல்ஸ். ஓகேவா? ரெண்டாவது இது என்னது? ஃபுட். ஃபுட்னா என்னது? பாதம். அதுக்கு எப்படி எழுதிருக்கு? ஃபீட். ஆக்ஸ்னா என்னது? ஆக்ஸ்னா வெரி குட். இதுக்கு வேற மாதிரி இருக்கு. அப்படி வருதுல, இதெல்லாம் irregular ரூல்ஸ். இது வந்து வழக்கத்திற்கு மாறாக, அதாவது வழக்கமா நம்ம சிங்குலர் ப்ளூரல்னாலே எஸ், SS, ES, அதுக்கப்புறம் என்ன போடுவோம்? ES, IES, VES இதுதான் போடுவோம். சரியா? இப்போ இது வழக்கத்திற்கு மாறாக ஒரு நேம் வந்திருக்குன்னா அந்த நேமுக்கு வேற ஏதாவது ஒரு ஜாயிண்ட் சேர்த்துருக்கோம். நம்மளுக்கு தெரியும், அது நிறைய இருக்குது சம்பந்தமா. சைல்டு, சில்ட்ரன், ஃபுட், ஃபீட், ஆக்ஸ், ஆக்சன் இப்படி மாற்றி எழுதுறது irregular ரூல்ஸ். ஓகேவா? இதே மாதிரி நிறைய இருக்கு. அடுத்தால நம்ம படிப்போம். ஓகேவா?